அப்போ முஸ்லிம் சமுதாயம் இத்தனை காலமாக செய்து வரக்கூடிய எல்லா சுன்னத்தான காரியத்தையும் சிறுக்குன்னு சொல்றான். ஆனால் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து ஒட்டுமொத்தமாக சிறுக்கில் போவாது. புகாரியுடைய ஹதீஸ், கிதாபுர் ரக்காக், 2வது வால்யம் 951வது ஹதீஸ். வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி. நீங்கள் எல்லாரும் எனக்கு பின்னால் சிறுக்கு வைப்பீர்கள் என்ற பயம் எனக்கு கிடையாது. நீங்கள் எல்லாரும் எனக்கு பின்னால் சிறுக்கு வைப்பீர்கள் என்ற பயம் எனக்கு கிடையாதுன்னு யாரு சொல்றா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களே சொல்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றான். வசீரா சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா? சஹாபாக்கள் செய்த விஷயம் ஏன் நபிகள் நாயகமே செஞ்சாங்க வசீலா. வேற என்ன ஆதாரம் வேணும்? தபரானி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பி ஹக்கி நபியிக வல் அம்பியா அல்லதீன மின் கப்லி. உன்னுடைய நபியுடைய ஹக்கை கொண்டு நான் உன்னை கேட்கிறேன் அல்லாஹுவே, எனக்கு முன்னாளுடைய நபிமார்களுடைய ஹக்கை கொண்டும் கேட்கிறேன்னு சொல்றாங்க. யாரு சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வசீலா செய்யறாங்க. இவன் வசீலா ஷிர்க்குன்னு சொல்றான். யாரை முஷ்ரிக்காக்குறான் இவன்? இந்த வஹாபிகள் யாரை முஷ்ரிக்காக்குறாங்க? தௌஹீதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வந்த சய்யிதுனா ரசூலுல்லாஹி அவங்களே முஷ்ரிக்காக்குறான். அப்ப இவனை எப்படி முஸ்லிமாக ஏற்றுக்கொள்வது? இவருடைய இஸ்லாமிய பேச்சுக்கள் எப்படி கேட்பது? இவங்க கூட்டம் போடுறாங்களாம், இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம். நீ அப்படி கூட்டம் போடாத, நீ கூட்டம் போடு, வஹாபிசம் ஒரு கொடிய மார்க்கம் அப்படின்னு கூட்டம் போடு. இஸ்லாமை பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை சகோதரர்களே. வஹாபிய தலைவர்கள் அவங்க வழிகட்டு போயாச்சுங்க. ஆனால் அந்த அப்பாவி இளைஞர்களாவது சிந்திக்க வேண்டும். நம்முடைய தலைவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு வழிகேட்டு ஆக்கியிருக்கிறாங்க அவங்க சிந்திக்கணும். தலைவர்களுக்கு எது வேண்டும் அது கிடைச்சிட்டு, எது அவங்க தேடினாங்களோ அது கிடைச்சி போச்சு. பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைச்சி போச்சு. அந்த புகழ் என்னது? அது தற்காலிக புகழ் தான், அது நாசமா போகக்கூடிய புகழ். அப்ப தலைவர்களுக்கு எது வேண்டும் அதை அவங்க சம்பாதிச்சாச்சு. அந்த தொண்டர்களாவது நாம் எந்த ஒரு வழிகேட்டில் இருக்கிறோம் என்கிற விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் வசீலா செய்தார்கள். அந்த வசீலாவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் வசீலா செய்தார்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் 1400 ஆண்டு காலமாக வசீலா செய்து வருகிறது. அது எல்லாத்தையும் சிறுக்குன்னு சொன்னா அப்ப இஸ்லாம் எது? இப்ப இவன் சொல்றதா இஸ்லாமா? ஆமா, கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்து என்ன சொல்லுவான்? இது சொர்க்கம்னு சொல்லுவான், இது நரகம்னு சொல்லுவான். ஆனா அவன் எதை சொர்க்கம்னு சொல்றானோ அதான் நரகம், அவன் எதை நரகம்னு சொல்றானோ அதான் சொர்க்கம். அதை போல இவன் எதை ஷிர்க்குன்னு சொல்றானோ அதான் இஸ்லாம், இவன் எதை இஸ்லாம்னு சொல்றான் அதான் ஷிர்க்கு. யாரு? இந்த வஹாபிகள் எதை ஷிர்க்குன்னு சொல்றாங்க. காரணம் ஏன்? நபிகள்லாம் சொன்னா இவன் தஜ்ஜாலுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? கடைசி காலகட்டத்தில் சில தஜ்ஜால்கள் வருவார்கள். பெரிய தஜ்ஜால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இவன் செய்வான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் செய்யக்கூடிய இஸ்லாம் இவன் ஷிர்க்குன்னு சொல்லுவான். முஸ்லிம்களே நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், அவன் சொல்லக்கூடிய ஷிர்க்கு தான் இஸ்லாம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஷிர்க்குன்னு சொல்லக்கூடியதை இவன் இஸ்லாம்னு சொல்லுவான், அதுதான் ஷிர்க்கு. அதனால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்றோ, இஸ்லாம் ஏன் என்றோ, இஸ்லாம் எதற்காக என்று நீங்கள் இனி கூட்டம் போட வேண்டாம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற கூட்டத்திற்கு பதிலாக வஹாபிசம் ஓர் கொடிய மார்க்கம் அப்படின்னு கூட்டம் போடுங்க. இப்ப இது இந்திய நாடு, யாருக்கும் எதையும் பேசுறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட சாதாரண பொதுமக்கள் வாய்க்கு வந்தவங்க திட்டுறாங்க. ஜனநாயக நாடு, சவுதியில முடியாது, மன்னர் ஆட்சி. அப்ப இந்த இந்திய நாடு என்பதனால யாருக்கு என்னவும் பேசலாம். ஆனால் வஹாபிகள் உங்களுக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இஸ்லாம் என்கிற பெயரை நீங்க போடாது. அதான் நாங்க சொல்றோம். இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் விளக்கி தந்த இந்த மார்க்கத்தை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் 1400 ஆண்டு காலமாக செய்து வரக்கூடியதான் இஸ்லாம். அந்த இஸ்லாமை நீங்கள் ஷிர்க் சொல்லி நீங்கள் தானாக ஒரு விஷயத்தை உண்டாக்கி அதுக்கு நீங்க இஸ்லாம்னு பேர் போடாதீங்க. நீங்க தாராளமாக பேசுங்க, தாராளமாக கூட்டங்களை போடுங்க, மாநாடுகளை போடுங்க, விவாதங்களை நடத்துங்க. ஆனால் அந்த விவாதங்களுக்கு, கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு இஸ்லாம் என்கிற பெயரை வைக்காதீங்க.
காரணம் நீங்கள் சொல்லக்கூடியது இஸ்லாம் அல்ல, நீங்கள் சொல்லக்கூடியது குர்ஆனுடைய விளக்கங்கள் அல்ல, நீங்கள் சொல்லக்கூடியது ஹதீஸுடைய விளக்கங்கள் அல்ல. ஹதீஸுடைய விளக்கங்கள் ஹதீஸ்களை நன்கு கற்றுத் தேர்ந்த இமாம்கள் நமக்கு சொல்லி தந்த விளக்கம் தான் ஹதீஸுடைய விளக்கம். உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான முஹத்திஸீங்கள் இந்த உலகத்தில் வந்து போயிட்டாங்க. அந்த முஹத்திஸீங்களை ஏதாவது ஒரு முஹத்திஸ், ஏதாவது ஒரு முஃபஸ்ஸிர், ஏதாவது ஒரு இமாம் வசீலாவை பற்றி ஷிர்க் என்று சொன்னதே கிடையாது. பின்பு 1400 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு வந்த ஒருத்தன் சொல்றான் வசீலா ஷிர்க்னு சொன்னா நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நாளைக்கு தொழுகையே ஷிர்க்னு சொன்னா என்ன செய்ய ஏற்றுக்கொள்வீங்களா நீங்க? தொழுகையில அல்லாஹுக்கு மட்டும்தான் தொழுகை, அந்த தொழுகையில் ரசூலுல்லாஹை அழைப்பது வருது, ஆனா தொழுகையும் ஷிர்க்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்கங்க. காரணம் இதையெல்லாம் சொன்ன ஆட்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செய்த விஷயங்களை எல்லாம் ஷிர்க்னு சொன்ன ஆட்களுக்கு இது பெரிய விஷயமா? தொழுகை என்பது வஜ்ஜஹுத் வஜ்ஹி இன்ன ஸலாத்தி வ னுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி என்று நாம் தொழுகையுடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று எல்லா முஸ்லிம்களும் சொல்றாங்க. அது ஷிர்க் அப்படின்னு இந்த வஹாபிகள் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இப்ப இவங்களை இப்படியே விட்டுட்டு போனா நம்மை இஸ்லாமை விட்டு அப்புறப்படுத்தி நாத்திகர்களாக மாற்றி விடுவார்கள். அதுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் அதுக்கு ஒத்துக்கொள்ளுமா? அவர்களுடைய பேச்சை கேட்டால் நமக்கு உண்மையில் ஈமான் இழந்துவிடும். ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தில் காபிராக மூத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வஹாபிகளை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஏற்படும். காரணம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் செய்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் குஃப்ர்னு சொல்றாங்க. பின்பு எங்க இஸ்லாம் பாக்கி இருக்கும்?